அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமிddin அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால நாம 8வது தராவிஹுடைய தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் நன்றிகள் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அத்துணை அமல்களையும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு கபூல் செய்து இன்மையிலும் மறுமையிலும் அதற்கான நன்மைகளை நிரப்பமாக தந்தல் புரிவானாக. ஆமீன். அதே போல நோன்பாளிகளுக்கு தயார் செய்து வைத்துள்ள அந்த ரையான் என்கின்ற சுவன வாசல் வழியாக நுழைவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா, நாமளும் நல்லவங்க தான் இந்த குணம் இருந்தா. சரியா? எல்லாருமே நல்லவங்களா, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கேட்டா நல்லவங்க தான் அப்படின்னு தான் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், சொல்லுவோம். ஆனா இந்த குணம் இருந்தால்தான் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மனிதர்களிலேயே மிக பிடித்தமான மனிதர்கள் யார் தெரியுமா? அதே போல அல்லாஹ்வுக்கு அமல்களிலேயே செயல்களிலேயே மிக பிடித்தமான ஒரு செயல் அப்படின்ட்டு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டு அவர்களே பதில் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர்கள் யார் என்றால், மனிதர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியது போல யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் மனிதர்கள்லயே அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானவங்க. புரியுதுங்களா? அதாவது மனிதர்களுக்கு, பிற மனிதர்களுக்கு பிரயோஜனப்படுவது போல யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர்கள். அமல்கள்ல எது அல்லாஹ்வுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம அமல் அப்படின்னு சொன்ன உடனே டக்கு நமக்கு ஞாபகத்து வருது தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுதல், திக்ர், திலாவத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல்கள்லயே உன்னுடைய செயலால் ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் அந்த அமல் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அமல்னா தமிழாக்கம் என்ன? செயல் தான். சரிங்களா? அப்ப அந்த செயல், ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது ஒரு மனிதன் உன்னால் அந்த செயலால் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் அந்த செயல்தான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர்களாக வாழ்வதற்கும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர்களாக அமல் செய்வதற்கும் பிறர் மனிதர்களுடைய கடமைகள்ல, பிறர் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள்ல நம்ம என்ன செய்ய, நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய பசி, துயரம், கடன், இந்த மூன்றையும் அடைப்பதற்கு, இந்த மூன்று இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு மனிதனுக்கு நாம யார் மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்கிறோமோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வெகுமதி, தூதர் சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மஸ்ஜிது நபவியில ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட ஒரு மனிதனுடைய துயரை நீக்கினால், ஒரு மனிதனுடைய கடனை அடைப்பதற்கு நாம் உதவி செய்தால், ஒரு மனிதனுடைய பசியை நீக்கினால் அவ்வளவு சிறப்புகள் நமக்கு கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜிது நபவியில சுப்ஹானல்லாஹ் ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருந்த நன்மை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹ்மே வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு முகத்தை, அதாவது சஹாபாக்களுடைய முகத்தை பார்த்த உடனே இவங்க எதற்காக கவலைப்படுறாங்க, எதற்காக அந்த கவலையை நீக்குவதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு மனிதர் மஸ்ஜித் நபியில ரொம்ப கவலையோடும் கண்ணீரோடும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன தோழரே, ஏன் இவ்வளவு கவலையோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய தூதரே, கடனும் மிகைத்து விட்டது, கவலையும் மிகைத்து விட்டது. கடனும் மிகைத்து விட்டது அல்லாஹ்வுடைய தூதரே, கவலையும் மிகைத்து விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சின் மீது கை வைத்து ஆறுதலாக சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபضலிக அம்மன் சிவாக் அப்படின்னு சொல்லிட்டு கடன் நீங்குவதற்கான துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுப்பாங்க. அதே போலதான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய தந்தை 9 சகோதரிகளையும் கொடுத்து கடனையும் கொடுத்து விட்டு வஃபாத் ஆயிட்டார். அந்த ஜாபிர் இளமை பருவத்தில் இருந்த ஒரு வாலிபர், ஐயோ நமக்கு 9 சகோதரிகள் இருக்கிறாங்களே, இவ்வளவு கடன் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தையின் முகத்தை திறந்து பார்த்து அழுகுவாங்களாம். யா அல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு சுமையை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்களே. தந்தையும் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலே முறையீடு செய்யறாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜாபீர் பொறுமையா இருங்க, இப்ப என்ன ஆகுது தெரியுமா, இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குது தெரியுமா, உங்களுடைய தந்தை இடத்தில் இறைவன் உரையாடி கொண்டிருக்கிறான்.
என்ன உரையாடுறான் தெரியுமா? அந்த உங்களுடைய தந்தை இடத்துல கேட்கிறான், இன்னாரே உங்களுக்கு இப்போ உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய தந்தை சொல்கிறார், எனக்கு மீண்டும் ஒரு வாழ்வை கூடிய அல்லாஹ் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் சொல்வானா, அதை தவிர இது எது வேணாலும் நீ என்ன செய் கேளு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இப்படி உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு உனக்கு மகிழ்ச்சியை தரலையா? உன்னுடைய தந்தை எவ்வளவு பெரிய உன்னதமான அந்தஸ்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரிவாயத்தா இருக்குது. இன்னொரு ரிவாயத்து, திறந்து திறந்து பார்த்து அழுது கொண்டிருக்கக்கூடிய ஜாபிருடைய முதுகை தட்டி கொண்டு, உனது தந்தை போனால் என்ன, நான் தந்தைக்கு தந்தையாக நான் இருக்கிறேனே, இதோ ஆயிஷா, தாய்க்கு தாயாக ஆயிஷா இல்லையா, இதை விட உனக்கு என்ன தேவை, இதை விட உங்களுக்கு என்ன வேற மகிழ்ச்சி, பிரியமானது எது வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, தந்தை இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து அவர்களுக்கு சில நேரம் கை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நாள் இப்படிதான் ரசூலுல்லாஹ்ட்ட ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் ஓடி வருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கடனாளிகளுடைய தொல்லைகளா என்னால தாங்க முடியல, எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பேரித்தம்பழத்தை வித்து கடனை அடைச்சிடலாம், ஆனா அதை விட கடன் தொகை அதிகமா இருக்குது. தோட்டத்தில் இருக்கக்கூடிய பேரித்தம்பழத்துடைய விளைச்சலை விட கடன் தொகை அதிகமாக இருக்குது அல்லாஹ்வுடைய தூதரே, அதனால அந்த கடன் கொடுத்தவர்களிடத்துல ஒரு வருஷம் மட்டும் எனக்கு கொஞ்சம் தவணை வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தந்தையாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதனிடத்துல போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களாம், கொஞ்சம் ஒரு வருஷம் கொஞ்சம் தள்ளி போடக்கூடாதா, அந்த யூதன் என்ன செய்ய மாட்டான், வழிக்கு வர மாட்டான், அந்த தோட்டத்துக்குள்ளேயே ரசூலுல்லாஹ் அப்படியே சுத்தி வருவாங்களாம், கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, தூங்கிட்டு மறுபடியும் யூதன்கிட்ட போய் கொஞ்ச நேரம் சரி ஒரு வருஷம் மட்டும் ஒரு தவணை கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, அந்த யூதன் கேட்கறதா இல்ல. அப்போதான் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஜாபிர், இந்த அந்த பேரித்த பழத்தை ஒரு குவியல் ஆக்கி கொடுங்க, அந்த குவியல் மேல ஒரு துணி போடுங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணி போட்ட உடனே அந்த குவியலை சுத்தி 3 தவாஃப் பண்ணாங்களாம். 3 தவாஃப் பண்ணிட்டு இந்த துணியை நீக்காமல் கடனாளிகள் எல்லோருக்குமே இதுல இருந்து வசக்கா எடுத்து கொடுங்க. வசக் அப்படின்னா அது ஒரு மரக்கால், ஒரு வசக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எடை. அப்போ எடுத்து கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரும் குவியல்ல இருந்து 30 வசக்குகள் போயிருக்குது. கடனாளிகளுக்கு கொடுத்து இருக்கும்போது அந்த ஜாபிர் சொல்லிக்கிட்டே கொடுப்பாரு, எனக்கு மிச்சமாகலனாலும் பரவாயில்ல அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படியாவது கடன் அடைச்சா எனக்கு போதும் அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொல்லி எடுத்து கொடுக்க சுப்ஹானல்லாஹ் 30 வசக்கு என்பது 5700 கிலோ. அவ்வளவு கடன்கள் வச்சிருந்திருக்கிறாங்க சுப்ஹானல்லாஹ் அந்த தந்தை. 5700 கிலோ. அந்த 30 வசக்குகளும் கொடுத்த பின்னாடி 17 வசக்குகள் மீதம் இருந்திருக்கு. 2000 கிலோ மீதம், 2000 சொச்ச கிலோ மீதம் இருந்திருக்கு சுப்ஹானல்லாஹ் கடன் போக. அப்ப தந்தைக்கு தந்தையாக இருந்து ஆறுதலான வார்த்தையை சொல்லி அரவணைப்போடு இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் நாமும் இன்ஷா அல்லாஹ் மற்றவருடைய கடனை அடைப்பதற்கு, மற்றவருடைய பசியை போக்குவதற்கு, மற்றவருடைய துயரத்தை துடைக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவனுக்கு பிடித்தமான அமல்களை செய்து அவர்களுக்கு பிடித்தமான மனிதர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அக்லு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.